ஆலயம் செல்வியர் அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வீட்டில் பணம் வருது ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குதா? குடும்பத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டையா? என்ன வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு தடையா? இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21 வர்ற அந்த ஒரு நாளில் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற போகிற ஒரு மகா சக்தி வாய்ந்த நாள் வருது. அதுதான் மகாலய அமாவாசை. வருஷத்துக்கு 12 அமாவாசை வந்தாலும் ஆடி தை அமாவாசையை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த மகாலய அமாவாசை. அது ஏன் தெரியுமா? சாதாரண அமாவாசையில் நாம் கூப்பிட்டா நம்ம முன்னோருங்க வருவாங்க. ஆனால் இந்த மகாலய பட்சம்னு சொல்கிற 15 நாளில் பித்ருலோகத்தோட கதவே திறந்திருக்கும். நம்ம முன்னோருங்க அத்தனை பேரும் நம்ம வீட்டு வாசல்ல நம்மளோட ஒரு கூப்பாட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளை ஆசிர்வாதம் பண்றதுக்காகவே அவங்க தவம் இருக்கிற நேரம்தான் இந்த 15 நாள். மகாலயம்னாலே கூட்டமாக வர்றதுன்னு அர்த்தம். உங்க அப்பா அம்மா வழி முன்னோருங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு உதவி செஞ்ச நண்பருங்க, டீச்சர்ஸ், ஏன் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க கூட யார் ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் அவங்க அத்தனை பேரோட ஆசிர்வாதத்தையும் ஒட்டுமொத்தமாக வாங்கக்கூடிய ஒரே ஒரு நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. இறந்தவங்களோட தேதி தெரியலன்னு வருத்தப்படாதீங்க. அதனால தான் இதுக்கு மறந்தவங்களுக்கு மகாலய அமாவாசைன்னே ஒரு பேர் இருக்கு. நீங்கள் இந்த ஒரு நாள் திதி கொடுத்தாலே போதும், வருஷம் முழுக்க நீங்கள் செய்ய மறந்த கடமையோட புண்ணியம் எல்லாம் உங்களை வந்து சேரும். ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் கல்யாணம் தள்ளி போகும், குழந்தை பாக்கியம் கிடைக்காது, தொழிலில் நஷ்டம் வரும். ஆனால் இந்த ஒரே நாளில் நீங்கள் மனசார செய்கிற தர்ப்பணம் உங்கள் தலைமுறையாக வர பித்ருதோஷத்தையே தவிடுபொடியாக்கிடும்னு கருட புராணம் சொல்லுது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? பெரிய பூஜை எல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. மனசு சுத்தமாக இருந்தால் போதும். நாள் நேரம் வர செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:03 அந்த நேரத்தில் அமாவாசை தொடங்குது. அடுத்த நாள் திங்கட்கிழமை ராத்திரி 12:25 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை செஞ்சால் போதும். மகாலய அமாவாசை விரதம் இருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை விரதம் இருப்பவர்கள் செப்டம்பர் 21 காலையில் சாப்பிடக்கூடாது. படையல் செய்து முன்னோர் வழிபாட்டிற்கு பின் நண்பகலில் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த வருடம் மகாலய அமாவாசை படையல் செய்து வழிபடும் நேரம் என்னன்னு பார்க்கலாம். முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசை படையல் செய்து வேண்டுவதற்கு ராகு காலம், யமகண்டம் ஆகியவை பொருந்தாது. எனவே செப்டம்பர் 21 மதியம் 11 மணியிலிருந்து மதியம் 2 மணிக்குள் படைத்து நாம் விரதத்தை முடிக்கலாம். உங்கள் முன்னோருங்க ஃபோட்டோவை நடு வீட்டில் வச்சு சந்தனம், குங்குமம், பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், படையல்ல எள்ளு கண்டிப்பாக இருக்கணும். பித்ருக்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எள்ளு தான். ஒரு பிடி தயிர் சாதத்தில் இல்லைன்னா பருப்பு சாதத்தில் கருப்பு எள்ளை கலந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தெற்க பார்த்து காக்கைக்கு வைங்க. என் முன்னோர்களே, என் சந்ததியை நல்லா வாழ வைங்கன்னு மனசார வேண்டிக்கோங்க. காக்கா வந்து அந்த சாதத்தை எடுத்தா உங்கள் முன்னோருங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, இந்த மகாலய அமாவாசைங்கிறது வெறும் சடங்கு இல்லை, நம்ம வேர்களுக்கு நாம் நன்றி சொல்கிற ஒரு பொன்னான நாள். நாம் இன்னைக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களோட முழு ஆசீர்வாதம் கிடைச்சா நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதின்னு எல்லாம் உங்களை தேடி வரும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு உங்கள் சந்ததியே தழைச்சு ஓங்கி வாழ வைக்கும். இந்த புண்ணியமான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த முக்கியமான தகவலை உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க. உங்கள் நண்பருங்க, சொந்தக்காரங்க எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. அவங்களும் அவங்க முன்னோருங்க ஆசீர்வாதத்தை வாங்கட்டும். இது மாதிரி தெய்வீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆலயம் செல்வியர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் முன்னோர்களோட ஆசியோட பலமாக வாழ்வோம். நன்றி.